இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்கவிருப்பது தேவி சிறுகதை. எழுதியவர் ஜெயமோகன். ஒலிவடிவில் வழங்குபவர் தீபிகா அருண். ஒத்த ஒரு பொம்பளை கேரக்டரா? சரியாவாதே என்றார் பெட்டிக்காதர். ஒரு நாடகம்னா மினிமம் 3 பொம்பளை கேரக்டர் வேணும். அதாக்கும் வளமுறை. சும்மா ஆளுக்கு தோணின மாதிரி நாடகம் போட்டா நாடகம் ஆயிடுமா? இல்ல, நாடகம்தானே என்று அனந்தன் சொன்னான். நாடகம்னா வே நாடகம் தானேன்னு அம்மைய மகன் பெண்டாள முடியுமா? இல்ல கேக்கேன். லாரன்ஸ் சூடாகிவிட்டான். நாடகத்தை பத்தி பேசும்வே, சும்மா வாயில வந்ததை பேசப்படாது. பகவதி இருக்கப்பட்ட ஊராக்கும். பெட்டிக்காதர் சற்று தணிந்தார். இங்க பாருங்க, நான் 13 வயசுல நாடகத்துல வந்தவனாக்கும். இப்பம் 40 வருஷமாட்டு இதுல இருக்கேன். இந்த ஹார்மோனியத்துக்கு கட்டைய பார்த்தேளா? நம்ம விரலு பட்டு பட்டு தேஞ்சிருக்கு. ஒரிஜினல் பிரிட்டிஷ் ஐட்டம். பாருங்க, ராட்னி ரேனால்ட்ஸ் கம்பெனி. இதை நான் வாசிக்க வேணாம், கைய வச்சா போரும். மனசுல உள்ளது சங்கீதமாட்டு வரும். பட்டு நூலு மாதிரி சுத்தும், தேன் விழுது மாதிரி ஒழுகும். கேட்டு பாருங்க, சங்கீதம்னா சும்மா இல்ல. அவர் லாரன்ஸின் தோளில் கை வைத்து நைச்சியமாக, மக்கா, நீ எனக்கு மூத்த மகன் அல்லா பிச்சைக்க பிராயமாக்கும். கேட்டுக்க, நாடகத்தை பத்தி எனக்கு தெரியும். முன்ன போனவங்க சும்மா சொல்லி வைக்கல. ஒரு ரூலுனா ரூல் ஆக்கும். நாடகம்னா 3 பொம்பளை வேணும். அது ஏன்? அதாக்கும் நான் கேக்குது என்றான் அனந்தன். அதாக்கும் இம்புடு நேரம் சொன்னது. முன்னே போனவனுங்க சொல்லி வச்சதாக்கும். அனந்தன் எரிச்சலுடன், முன்ன போனவங்க சொல்லி வச்சது போரும்னா பிறகு என்னத்துக்கு புதுசாட்டி எழுதணும் என்றான். ஆ, அதாக்கும் நானும் சொல்லுகிறது. எதுக்கு எழுதணும்? நம்ம போதேஸ்வரனும் திருநயினார்குறிச்சி மாதவன் நாயரும் திக்குறிச்சி சுகுமார் நாயரு எழுதாத நாடகமா? இனி இப்ப பச்சை மலையாளம் வேணுமானா சி.வி. ராமன் பிள்ளையும் கைனிக்கர குமார பிள்ளையும் எழுதின நாடகங்கள் அந்தால கிடக்கு. தமிழ் வேணுமானா புலவர் லட்சுமண பிள்ளைக்கு நாடகம் இருக்கு. சதாவதானி, செய்குத்தம்பி பாவலர், கோட்டாறு காதர் மைதின்னு எம்புட்டு நாடகம் கிடக்கு. தாழக்குடி அழகப்பா பிள்ளைக்கு நாடகம்லாம் முத்து முத்தாட்டு இருக்குமே. அப்ப அதாக்கும் ஏற்பாடு. உமக்கு தெரிஞ்ச நாடகத்தை போடலாம்னு பாக்குதீரு. வே, இது நாங்க எழுதின நாடகம். இதை அரங்கேற்றுக்கிறதுக்கு தான் நாங்க நாயா அலைஞ்சு பைசா பிரிச்சு ஸ்டேஜ் போடுதோம். இல்ல சங்கரதாசு சாமி நாடகம்லாம். அப்ப அந்த சங்கரதாசு கிட்ட பைசா வாங்கிட்டு வாரும்வே. பெட்டிக்காதர் என்ன சொல்ல என்பது போல பெருமூச்சு விட்டு தலையை அசைத்தார். பீடியை கடைசியாக உறிஞ்சி வீசிவிட்டு உள்ளே வந்த தபலா வாசிக்கும் சட்டி செல்லப்பன், என்னவாக்கும் சண்டை என்றார். அவருக்கு ஹார்மோனியத்துல 2 கட்டையில சத்தம் வராது. அதனால ராகம் எல்லாம் கொஞ்சம் சரிஞ்சு ரோடு விட்டு ஓட விளையாட்டு தான் ஓடும். மக்காவுக்கு கிளம்பினா மதினாவுக்கு போயிருவாரு. ஆனா நம்ம நாடகத்துக்கு இது போரும். 25 ரூபாய்க்கு வேற ஹார்மோனியக்காரன் கிட்டாது என்றார். காதர், நல்லது சொன்னா காது கிட்டாது என முணுமுணுத்தார். நாடாரே, நீரு சொல்லும். நம்ம பட்ஜெட்டுக்கு 3 நடிகையை எங்க போய் விழிக்க? அதனால ஒத்த ஒரு பொம்பளை இருக்குத மாதிரி நாடகம் எழுதுன. கதைய சொன்னா சம்மதிக்க மாட்டேங்குதாரு. அடுப்புனா 3 கல்லு வைக்கணும். ஒத்த கல்லு வச்சா பாத்திரம் நிக்காது என்றார் பெட்டிக்காதர். நாங்க பேசிட்டு இருக்குது கதாபாத்திரத்தை பத்தி, வெங்கல பாத்திரத்தை பத்தி இல்ல. காதர், வே அனந்தன் நாயரே, இந்த பய பேசினானா நான் போறேன் என்றார். நீ ஒரு நஜீபுள்ள நாடக புலவராக்கும். அதாக்கும் இம்புடு நேரம் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். அனந்தன், லாரன்ஸ், நீ சும்மாரு, நான் பேசுதேன் என்றான். செல்லப்பன், அவரு சொல்லுகிறதுல காரியம் உண்டு என்றார். அவருக்கு சொல்லத் தெரியல. ஆனா ஒரு நாடகத்துக்கு மினிமம் 3 பொம்பளை கேரக்டர் வேணும். முப்பெருந்தேவியர்னு சொல்லுதாகள்ளா என்றார் பெட்டிக்காதர். லலிதா, பத்மினி, ராகினி தானே என்று லாரன்ஸ் கேட்டான். இந்த ஹாரம் பிறந்தாருந்தா நான் நாடகத்துல இல்ல, நான் போறேன். போவும் வே, அட்வான்ஸ் வாங்கின 5 ரூபாய வச்சுட்டு போவும். அனந்தன், டேய் சும்மா இரு என்று அதட்டி, சொல்லுங்க நாடாரே என்றான். அதாவது நம்ம நாடகத்துல பொம்பளை கதாபாத்திரத்துக்கு என்ன வயசு என்றார். மோகனான்னு பேரு. வயசு 20. ஹீரோயினாக்கும். ஹீரோ ஆனந்துக்க காதலி. 4 பாட்டு உண்டு. நாடகம் பார்க்க வார சின்ன பொண்ணுக அவளை ரசிப்பாளுக. ஆனா வாரதுல முக்காலும் வயசு போன பொம்பளைகளாக்கும். அவளுகளுக்கு இந்த சின்ன குட்டி மகள மாதிரி. இவ என்ன சொன்னாலும் சம்மதிச்சு தரமாட்டாளுக. என்ன செய்தாலும் தப்புன்னு சொல்லுவாளுக. ஓ என்றான் அனந்தன். நாடகம்னா அப்படியாக்கும். அப்பம் அந்த தை கிழவிகளுக்கு அவளுகள மாதிரி ஒரு கதாபாத்திரம் வேணும். கிழவியா? இல்ல, கிழவி இல்ல. எல்லா கிழவிகளும் தங்கள பத்தி நடுவயசாட்டுத்தான்னு நினைச்சுக்கிட்டு வாளுக. நட்ட நடுவு வயசுல ஒரு கதாபாத்திரம் வேணும்.
ஆனா ஹீரோயின் இல்லாம. ஹீரோயின் வேணும். கூடுதலா இவளும் வேணும். அண்ணி இல்லன்னா அம்ம. ஓ என்று அனந்தன் சொன்னான். லாரன்ஸ், இவன் ஒரு அம்மா கேரக்டர் எழுதுனான். லே ஈஸ்வரி அம்ம. ஈஸ்வரி. பிறவு பொம்பளை நடிகைக்கு எங்க போறதுன்னு அத மாத்தி சித்தப்பாவாட்டு ஆக்கி போட்டான். அத திரும்ப ஈஸ்வரியாட்டு ஆக்கிடுங்க என்றார் செல்லப்பன். ஆனா ரெண்டும் இருந்தாலும் பத்தாது. ஒரு சின்ன குட்டி, ஒரு பொம்பளை. நாடகம் பாக்குத லேடீஸ் ரெண்டுல ஒண்ணு மேல ஒட்டிக்கிடுவாளுக. ஆனா அவளுக்கு அம்பிட்டு பேருக்கும் எதிரியாட்டு ஒரு பொம்பளை இருப்பா. கெட்டவ, வில்லி. அப்படி ஒருத்தி இல்லனா அவளுக இருந்து நாடகம் பார்க்க மாட்டாளுக. ஏன் மக்கா, எல்லாம் நம்ம பொம்பளைகள்லா. அவளுகளுக்கு ஆம்பளைல வில்லனே கிடையாது. குடிகாரனையும் சோம்பேறியையும் எல்லாம் சரி கிடக்கான் நாயின்னு சகிச்சுக்கிட்டு போறவங்க தானே. நீங்க பாருங்க, புருவத்தை ஒட்டி பெரிய மீசைய வச்சு மறு வச்சு எப்படி வில்லனை காட்டினாலும் சரி, அவன் எம்படி எருமையா குரலு விட்டு கனச்சாலும் சரி, இந்த நார செருக்கிக வாய புத்தி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாளுக. அதுவே பொம்பளை வில்லினா மண்ணை வாரி தூத்தி சாபம் போட்டு கண்ணீர் விடுவாளுக. பொம்பளை வில்லி வேணும், இல்லனா நாடகம் கொழுக்காது. அம்பிடுதான். லாரன்ஸ், எம்லே, நம்ம வட்டி ராஜப்பாவ வில்லி ஆக்கிட்டா என்ன? ஆக்கிருங்க, வேற வழி இல்ல என்றார் செல்லப்பன். வட்டி ராஜம்ம, அம்புடுதானே, எல்லாம் கணக்குதான். அனந்தன் பெருமூச்சு விட்டான். அப்போ 3 நடிகை வேணும் என்றார் செல்லப்பன். நாம வேணுமானா அதுல ஒரு நடிகைக்கு ஆம்பளைய போட்டுக்கிடலாம். வில்லியா ஆம்பளை வந்தா நல்லா இருக்கும். ஆம்பளையா? பொம்பளைகளுக்கு பொம்பளை வில்லி வேணும். ஆனா அவ சரியான பொம்பளையா இருந்தா கொஞ்சம் கனிஞ்சும் போடுவாளுக. குரலும் நெளிவும் வந்துரும். என்ன இருந்தாலும் பொம்பளைல்லா. பொம்பளையே வில்லியா வந்தாலும் கூட அவ ஆம்பளை மாதிரித்தான் நடிக்கணும். அப்ப ஆம்பளையே பொம்பளை வில்லியா நடிச்சா எகிரிரும். அதுக்கு நாங்க பொம்பளை வேஷம் போடுத ஆம்பளைக்கு எங்க போக? நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், குமரேசன்னு பேரு. நல்லா சிரிப்பான். பிஎஸ்வி குமரேசன்னு பேரு வச்சிருக்கான். பொம்பளை பிஎஸ்வி மாதிரி சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வில்லிதானே, 30 ரூபாயும் போக்குவரத்து செலவும் போரும். வருவான், நான் கேரண்டி. சரி, அப்போ 2 நடிகை என்றான் லாரன்ஸ். என்ன செலவாகும்? எப்படி போனாலும் ஒரு நாள் நடிப்புக்கு 150க்கு குறைய மாட்டாளுக. ஐயோ, 300? நாடாரே, எங்க மொத்த கலெக்ஷனே 250 தான். பேசி பாப்போம், குறைப்பாளுக. 2 வேணுமா? இல்லனா நாடகம் கொழுக்காது. பாதியில ஆடியன்ஸ் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சா பிறவு அப்படியே இறங்கிரும். இந்த நாடக ஆடியன்ஸு வவ்வாலு கூட்டம் மாதிரி ஆக்கும். ஒரு 5 ஆளு எந்திரிச்சு அந்த சந்தடி வந்தா அம்புட்டு பேரும் எந்திரிச்சு சூத்த தட்டிக்கிட்டு போயிடுவானுங்க. அனந்தன் மறுபடியும் பெருமூச்சு விட்டான். நான் ஒரு 50 ரூபாய்க்கு வழி பாக்குதேன். நாடாரே, நீரு 100 100ன்னு குறைச்சு கொடுத்தா வச்சு சமாளிச்சுக்கிடலாம். பாப்பம். ஒரு விஷயம் என்றார் பெட்டிக்காதர். இந்த ஹீரோவுக்கு பேரை மாத்தணும். ஆனந்து சரியில்லை, குமரேசன்னு வெப்பம். குமரேசனா நடிக்கிறதுக்காவே நான் எனக்கு அம்மைக்க கம்மலை திருடி அடகு வச்சேன். வெட்டி பொலி போட்டுருவேன் என்றான் லாரன்ஸ். ஸ்டைலாட்டு பேர் இருந்தா நடிக்கேன், இல்லனா எனக்கு பைசாவை திருப்பி கொடுங்க. இருளே என்றான் அனந்தன். காதர் சாய்வு, இது மாடர்ன் நாடகமாக்கும். குமரேசன்லாம் பழைய பேரு. சரி, ஆனா கதாநாயகி சாக போறப்ப நெஞ்சடைச்சு விழிக்குதா. ஆனந்துன்னு விழிச்சா நாக்க கடிச்சுக்குவாள்லா. சரி, வில்லன் எப்படி சத்தம் போடுவான்? ஆனந்துன்னு சொன்னா வாலு கதவுல மாட்டின பூனை மாதிரிலாவே இருக்கும். இங்க பாருங்க, டேய் குமரேசா! ஹார்மோனியத்தின் அனைத்து கட்டைகளையும் அழுத்தி பின்னணி சேர்த்து, எப்படி இருக்கு பாருங்க. சரி, அதாக்கும் காரியம்னா ராஜான்னு வைப்போம். டேய் ராஜா. ஆனால் பெட்டிக்காதர் ஹார்மோனியத்தை அழுத்தவில்லை. அது அவன் ராஜா இல்லைல்ல என்றார். லாரன்ஸ், சரி, அப்ப காஜான்னு வைப்போம். இந்த வர்க்கத்து கெட்ட பய கூட நான் நாடகம் போட மாட்டேன், நான் போறேன். எனக்கு நாடகம் வேற 1000 கிடக்கு. எடலாக்குடியில நீர் எம்ஜிஆர் இல்ல? டி சும்மா இருளே. சொல்லுங்க சாயவே, ராஜாண்ணா. இப்போ உங்க பையன் பேரு சுல்தானு தானே? அவனை பார்த்தா ஆளு சுல்தான் மாதிரி இருக்கான். அந்த பேரு போட்டீங்க. ஆமா என்றார் காதர். அவன் இப்போ மோட்டார் மெக்கானிக்கல்ல. அத மாதிரித்தான் ராஜா. காதர் ஹார்மோனியத்தின் மேல் கை வைத்து அரை கண் மூடி ராஜா என்றார். மெல்ல அழுத்தினார். டேய் ராஜா! ஹார்மோனியம் இரைச்சலிட்டது. சரியா வருது என்றார். அப்ப நாம கிளம்பி போய் நடிகைகளை பாப்போம். எப்ப? என்றான் லாரன்ஸ். இப்பமே போவோம்.
இது திருவிழா சீசன்லா என்றார் சட்டி செல்லப்பன். நீங்க நேராட்டு அமரவிளை சங்ஷனுக்கு வந்துருங்க. அமரவிளைக்கு எதுக்கு? வே ஹீரோயின் வேணுமானா அங்கதான் போகணும். அமரவிளை வட்டவிளை அந்தால நெய்யாற்றங்கர பாரசால வர. ஏன்? நமக்கு தமிழ் பேசுத நடிகை வேணும். திருநெல்வேலி குட்டிகளை கூட்டிட்டு வந்தா இங்க உள்ளவனுக உடங்காட்டு கருவாச்சின்னு சொல்லி துப்பிருவானுக. நல்ல மலையாள குட்டிக வேணும். ஆனா அவளுக தமிழ் பேசிக்கிட மாட்டாளுக. தமிழ் பேசுத மலையாள குட்டிக இந்த பார்டர் ஏரியாவுல தான். நான் வழிகாட்டுதேன். அனந்தன் களைத்திருந்தான். ஒரு சாய குடிப்போம் நாடாரே என்றான். செல்லப்பன் சாய நல்லதாக்கும் என்றார். லாரன்ஸ் பல சாயை குடிச்சாச்சு என்றான். போற போக்க பார்த்தா சாய குடி மட்டும்தான் நடக்கும் போல. அவர்கள் டீக்கடைக்குள் ஏறி பெஞ்சில் அமர்ந்தனர். செல்லப்பன் வடையும் சாயையும் வரட்டு என்று ஆணையிட்டார். அவன் சொல்லுகிறது காரியமாக்கும். அமரவிளையில காலம்பர இறங்கி இன்னா இப்போ 18 இடம் ஏறி இறங்கியாச்சு. சரியாவல்ல. 200க்கு குறைஞ்சு ஒருத்தையும் வரமாட்டா. 400 ரூபாய் ஹீரோயினுக்கே செலவாயிரும். அதுக்கு மேல அவளுக வார பஸ் செலவு, கூட வாரவனுக்கு செலவு, சாப்பாடு, மத்த செலவுகள், ஸ்டேஜுக்கு செலவு தனியா கிடக்கு, சவுண்டு சிஸ்டம், லைட்டுக்கு செலவு, உமக்கும் சாயாவுக்கும் கொடுக்கணும். மொத்தம் 1000 ரூபாய் இல்லாம நடக்காதுன்னு தோணுது என்றான் அனந்தன். கையில இருக்குது 450 ரூபாயாக்கும் என்றான் லாரன்ஸ். இந்த அமரவிளை நீலவேணிக்கு என்ன சீக்கு? 120 ரூபாய் வர பேசியாச்சு. எலி மூஞ்சியையும் வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுதா என்று அனந்தன் சொன்னான். லாரன்ஸ் எலே நீ பூவங்கால கோமதிக்கு 150 சொன்ன. அவளை பார்த்தல்ல? எளவு 2 பக்கர தூங்கி கிடக்கு. மூத்த மக வீட்டுல பிள்ளை பெற்று கிடக்கா. ஹீரோயின் மோகனாவுக்கு அவளை விழிச்ச நீ. அவ 200க்கு ஒத்த பைசா குறையாதுன்னு சொல்லி போட்டா. சரி விடு. என்னத்த விடு? சின்ன பிள்ளைக நாடகமாக்கும். ஆடியன்ஸ் கூவி விழிச்சு கேலி செய்வானுக. சில சமயம் கல்லும் மண்ணும் வந்து விழும். அதுக்கும் சேர்த்து பணம் கேக்குதேன்னு சொன்னா பாரு. நீ ஆம்பளையானா அங்க நாக்கு புடுங்கி செத்துருக்கணும். செல்லப்பன் எனக்கு ஒரு ஐடியா என்றார். லாரன்ஸ் சொல்லும் என்றான். செல்லப்பன் நாம நெய்யாற்றிங்கர ஸ்ரீதேவிய விழிச்சா என்ன? அனந்தன் அவ 150க்கு வருவாளா என்றான். செல்லப்பன் 250க்கு ஒரு பைசா குறைக்க மாட்டா. ஆனா அவ வாரான்னு சொன்னா நாம கொஞ்சம் பைசா பிரிச்செடுக்கலாம். ஒரு 200 ரூபாய் கண்டிப்பா கொடுப்பாங்க. அவ ஹீரோயின். ஒரு 50 ரூபாய்க்கு உள்ளூர்ல ஒருத்தைய பிடிச்சு கிளவியா போட்டுறலாம். 300ல சோலி முடியும் என்றார். கிளவி சளிப்பாக்கினாலும் ஆளுக இவளை பார்த்து வாயப் பிளந்து இருந்துக்கிடுவானுக. நல்ல ஐடியாவாக்கும். ஆனா ஆனா ஒன்னும் ஆனா இல்ல. இப்ப போனா வேலை முடியும். நம்ம டேட்டு திருவிழா டேட்டாக்கும். போயிட்டுதுன்னா பிறவு பேசி பிரயோஜனம் இல்ல. லாரன்ஸ் ஆமா போய் பாத்துருவோம் என்றான். லே பைசா வேண்டாமலே என்றான் அனந்தன். பைசா வந்துரும். நான் செல்லன் பெருவட்டர்கிட்ட பேசுதேன். அவருக்கு முன் சீட்ல ஒரு நாக்காளி போட்டா 50 ரூபாய் கொடுப்பாரு. 250ன்னா லே இவ எனக்கு ஹீரோயின் ஆக்கும். நான் ஒரு 50 ரூபா தாரேன். நீ எங்களே போவ 50க்கு? என்னம்மா செய்யுதேன்? உனக்கு அம்மை பெட்டியில கம்மல் இல்லைன்னு கண்டுபிடிக்குது அன்னைக்கு உனக்கு பொலியாக்கும். நான் அப்போ மாமன் வீட்டுக்கு போயிருவேன்ல. உனக்கு அப்பன் எங்க வீட்டுக்கு வருவார் என்னைய பொலி போட. பேசி முடியுங்க என்றார் செல்லப்பன். பேசுகிறதுக்கு ஒண்ணுமில்ல. போறோம், அட்வான்ஸ் கொடுக்கும். டீக்கு பணம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தபோது செல்லப்பன் குருத வண்டியில போவோம் என்றார். தூரமா? இல்ல இங்கதான். ஆனா நடந்து போனா ஒரு இது இல்ல. சரி போவோம் என்றான் லாரன்ஸ். குதிரை வண்டிக்கு என்ன கேட்பான் என்றான் அனந்தன். 5 ரூபாய் கேட்பான். 5 ரூபாயா? 5 ரூபாய் நான் கொடுக்கேன். எனக்கு ஹீரோயினுக்கு முன்னால நான் நடந்து போய் நிக்க மாட்டேன் என்றான் லாரன்ஸ். சரி அப்ப அது உனக்கு செலவு என்றான் அனந்தன். குதிரை வண்டிக்காரன் நாடகம் புக்கிங்கா சார் என்றான். ஆமா, நம்மகிட்ட ஒரு நல்ல குட்டி உண்டு. நல்ல 18 வயசு. தமிழ் தெரியுமா? தமிழே பேசுவா என்றான். இந்த தமிழ்னா என்ன? மலையாளத்தை தொண்டைய காரி காரி பேசுனா அது தமிழ். தமிழை மூக்க அடைச்சிக்கிட்டு பேசுனா மலையாளம். போம்வே. ஸ்ரீதேவியின் வீட்டின் முன் குதிரை வண்டி நின்றது. இதாக்கும் சரஸ்வதிக்க வீடு. சரஸ்வதியா? ஆறு? நாடக நடிக. நாங்க ஸ்ரீதேவின்னுல்லாவே சொன்னோம். ஆ அது நாடகத்துக்கு. வீட்டுல சரஸ்வதியாக்கும். பைசா எடுங்க. லாரன்ஸ் வண்டிக்குள்ளேயே அமர்ந்திருந்தான். அனந்தன் இறங்கி சட்டையை இழுத்துவிட்டு தலையை நீவிக்கொண்டான். செல்லப்பன் நம்ம பழைய தோஸ்தாக்கும் என்ற பின் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி என்றார். செருப்பை கழற்றிவிட்டு உள்ளே சென்றார். அனந்தன் இறங்குலே என்றான். லாரன்ஸ் இறங்கி இலே என்கிட்ட பவுடர் இல்ல. அதுக்கு என்ன? எண்ணெய் விளைஞ்சு கிடக்கலே.
ஐயோ, என்ன செய்யுதுன்னு தெரியலையே. வீட்டுல சுவர்ல புதுசாட்டு சுண்ணாம்பு அடிச்சிருக்கு பாரு. கைய நல்லா வச்சு தடவி முகத்துல வச்சு தேய்ச்சுக்க. லே, உள்ளதா சொல்லுதே. உள்ளதுல செய்யலாம். அவன் சுவரில் கையை தேய்த்தான். வெள்ளையாக வந்தது. அதை முகத்தில் பூசிக்கொண்டான். எலே, எப்படில இருக்கு? நல்லா இருக்குலே. உள்ளதா? ஆமலே, நல்லா இருக்கு. பவுடர் போட்ட மாதிரி இருக்கு. அவகிட்ட நான் பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லுலே. நீயா? நீ 8ஆம் கிளாஸ் இல்ல? சொல்லுலே மக்கா. சரி. உள்ளிருந்து ஸ்ரீதேவி, செல்லப்பன் இருவரும் வந்தனர். ஸ்ரீதேவி சிரித்துக்கொண்டே, "வாங்க, உள்ள வாங்க" என்றாள். "நான் ஸ்ரீதேவி. நாடார் சாரு நம்ம பழைய ஃப்ரெண்டாக்கும். உட்காருங்க" என்று ஒயர்கூடை நாற்காலியை காட்டினாள். நான் இவன் நாங்க 2 பேரும் என்றான் அனந்தன். "நாடகம் எழுதுகது யாரு?" நான் நாடகம் எழுதி என்று அனந்தன் சொன்னான். அவனுடைய இடது கால் தன்னிச்சையாக துடித்துக் கொண்டிருந்தது. குரல் தழுதழுத்தது. நான் ஹீரோவாக்கும் என்றான் லாரன்ஸ். "நல்லா தெரியுதே, ஹீரோவுக்கான பர்சனாலிட்டி" என்றாள். "படிச்சிட்டு இருக்குதியாளா?" இல்ல, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ். ரப்பர் கடை வச்சிருக்கேன். "இருங்க." அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். "சாயை எடுக்கட்டா?" என்றாள் ஸ்ரீதேவி. இப்பந்தான் குடிச்சோம் என்றார் செல்லப்பன். ஆனா உனக்கு வேணுமானா ஒரு சாயை எடு. "முத்தம்மா" என்றாள் ஸ்ரீதேவி. உள்ளிருந்து ஒரு கிழவி வந்து எட்டிப் பார்த்தாள். "சாயை" என்றாள் ஸ்ரீதேவி. கிழவி அவர்களை வெற்றி விழிகளுடன் பார்த்துவிட்டு போனாள். ஸ்ரீதேவியும் உள்ளே போனாள். அனந்தனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஸ்ரீதேவிக்கு 35 வயதுக்கு மேல் இருக்கும். முற்றல் முகம், சற்று குள்ளம், கருப்பு நிறம், பல்லும் கொஞ்சம் நீளமானது. ஈறுகள் கருப்பாக இருந்தன. இவளா ஹீரோயின் மோகனா? அவனுக்கு அழுகை வந்து தொண்டை அடைத்தது. "லாரன்ஸ், நான் வாய் தவறி படிப்ப சொல்லிட்டேன்ல" என்றான். அவன் குரல் தழுதழுத்தது. வயசு கூடுதலாக்கும் என்றான் அனந்தன். இவதான் எனக்கு ஹீரோயின். "லே, மோகனான்னா?" இவதான் மோகனா. இவ போரும். "லே, சொல்லுகத கேளு. அதற்குள் ஸ்ரீதேவி வந்து அமர்ந்தாள். "வீட்ல யாருமில்ல. எனக்கு 2 பிள்ளைகளாக்கும். 2 பேரும் திருவனந்தபுரத்துல படிக்கானுக." பக்கத்து அறையில் இருமல் ஓசை. ஆரடி அத? லட்சுமியா, ஆரடி அத? டிராமா புக் பண்ண வந்தவங்களாக்கும். நான் வாரேன் என்றாள். "எனக்கு அப்பா நெய்யாற்றின்கரை ஜெயதேவன்னு சொன்னா ஃபேமஸ். நல்லா பாடுவார். இப்ப 6 வருஷமாட்டு படுக்கையில தான் எல்லாமே." "அதாரு லட்சுமி?" "என் அக்கா. அவ இப்ப இல்ல. நாங்க 3 பேரு. பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி. 3 பேரும் டான்ஸ் படிச்சோம், பாடுவோம். கொரத்தி டான்ஸ் எல்லாம் ஆடுவோம். பார்வதி இப்போ திருவனந்தபுரத்துல இருக்கா. அப்பாவுக்கு 3 பேரும் எப்பவும் குழம்பிடும்" என்றாள் ஸ்ரீதேவி. "என்ன டிராமா?" நான் எழுதின நாடகம். ஆனா ஹீரோயின். அவன் பேச்சுக்கு ஊடே புகுந்து, நல்ல நாடகம். அதுல மோகனான்னு ஹீரோயின். நீங்க தான் வந்து நடிக்கணும். நீங்க கண்டிப்பா வரணும். மாட்டேன்னு சொல்லிடப்படாது என்றான் லாரன்ஸ். "வாரதுக்கென்ன, நம்ம தொழிலாக்குமே" என்றாள் ஸ்ரீதேவி. "எத்தனை நடிகைங்க?" 3. ஒருத்தி வில்லி. அத அங்க ஒருத்தர் நடிக்காரு. நீங்க ஹீரோயினா வந்தா இன்னொரு ஆளை தேடி பிடிப்போம் என்று லாரன்ஸ் சொன்னான். அனந்தன் நடுவே பேச முயன்றான். தொண்டை அடைத்திருந்தது. ஆனால் லாரன்ஸ் உற்சாகமாக பேச ஆரம்பித்தான். இந்த கதையில ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ரோல். சும்மா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். டான்ஸ் உண்டு, பாட்டு உண்டு, ஜர்க் சீன்ஸ் உண்டு. "அது என்னது?" என்று அவள் புருவம் சுளித்து கேட்டாள். அனந்தனிடம், என்னலே அது என்றான் லாரன்ஸ். "டியர் ஜர்க்கிங், அழுக சீன்ஸ்" என்றான் அனந்தன். "ஓ" என்றாள். "நீங்க என்ன படிக்கிறீங்க?" அனந்தன் பிகாம் என்றான். குரல் வேறு எவருடையது போலவோ இருந்தது. இது பிள்ளைக சேர்ந்து போடுத நாடகம். பெரிய பணம் ஒன்னும் இல்ல. பார்த்து எடுத்து செய்யணும் என்றார் செல்லப்பன். பணத்தை பத்தி பிரச்சனையே இல்ல. நீங்க வந்து நடிக்கணும், அவ்வளவுதான் என்றான் லாரன்ஸ். "நம்ம ரேட்டு தெரியுமே." 300. 300 சொல்லிட்டேன் என்றார் செல்லப்பன். பின்ன நம்ம பையனுங்களுக்காக 50 குறைச்சு மறுக்கப்படாது என்று லாரன்ஸ் சொன்னான். "சரி, ரொம்ப கேக்குதீக" என்றாள். "இன்னொரு நடிகை ஆராக்கும்?" அதுக்கு ஒரு ஆளை தேடணும். உங்களுக்கு இப்படி கொடுத்தா பிறகு மிச்ச பணம் இருக்காதுல்ல. 50 ரூபாய்க்கு வார உள்ளூர் நடிகை என்றான் லாரன்ஸ். "அது சரி வருமா?" என்றாள். "அவ எல்லா டைலாகும் சொல்லுவாளா?" ஆமா, அது பிரச்சனை தான் என்று அனந்தன் சொன்னான். "நடிக்க தெரிஞ்சவங்க 50 ரூபாய்க்கு வரமாட்டாங்க." "ஒன்னு செய்ங்க,
அந்த ரோலையும் நானே செய்யுதேன். மொத்தமா சேர்த்து 325 கொடுத்துருங்க. இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.